வெல்கம் டு சிங்காரம்மாள் யோகா மையம். நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க. கண்ணுக்கான யோகா நான் போட்டிருப்பேன். இன்று நம்ம பார்க்க போகிறது காதுக்கான யோகா. காது எப்படி செவிடாகுது, செவிடாகாமல் சுமார் 50 வருடம் எப்படி காது கேட்கும் திறனை அதிகரிப்பது, உயிருள்ள வரை காது கேட்கும் திறனை அதிகரிக்கும் கூடிய ஒரு யோகா இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் என்னை கருவாக்கி உருவாக்கி என்றெடுத்து என் மாதா சிங்காரம்மாளுக்கு முதற்கண் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு முதற்கண் வணக்கம். பிரபஞ்சம் இல்லை என்றால் நாம் இல்லை. அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம். பிண்டம் என்பது மானிட பிறவி, உயிரினங்கள், ஜீவ ஜந்துக்கள் அனைத்துமே பிண்டமாக கருதப்படுகிறது. அதில் முதன்மையாக 7 அறிவு படைத்தவர்கள் மட்டுமே மனிதராக கருதப்படுகிறார்கள். இதை நான் சொல்லவில்லை. நாவல்கள், சாஸ்திரங்கள் அனைத்துமே சொல்கிறது. அது மட்டும் கிடையாது. இன்று இந்த யோகாவில் நான் சொல்லக்கூடியது மிக மிக தெள்ளத் தெளிவாக அனைவருமே கண்டு பயன்பெற வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வாங்க இந்த காதுக்கான யோகா எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தெள்ளத் தெளிவாக இந்த காணொளியில் பதிவிடுகிறேன். நன்றி. வாங்க முதல்ல மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகணும். முடிஞ்சளவு காலையில் செய்வது மிகவும் நன்று. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். எதுவுமே செய்யும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சுறுசுறுப்பாக இருக்கும். முதல் பொசிஷன் பாருங்கள். இந்த காது பக்கம் இந்த பக்கம் பாருங்கள். முதல்ல இந்த அரும்பு இருக்குல்ல, இந்த அரும்பு, இந்த சின்ன மெல்லிய எலும்பு, இந்த எலும்பை இப்படி ஒரு சும்மா லைட்டாக 2 பக்கமும் கை வைங்க. இந்த 2 பக்கமும் கையை வச்சு லைட்டாக இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ஓகே, சும்மா ரவுண்ட் மாதிரி அப்படி ரவுண்டாக அப்படி சுற்றுங்க. ஓகே, அடுத்ததாக இப்படி இழுத்து விட வேண்டும். ஓகேயா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இப்படி பொறுமையாக இழுக்க வேண்டும். பொறுமையாக இழுக்க வேண்டும். ஓகே, மேல் பக்கம் இழுக்கணும். மேல் பக்கம் இழுத்து இது மசாஜ் மாதிரி இழுத்து இது பண்ண வேண்டும். அடுத்தது காதுகளை இந்த உள்ளங்கையால், நல்லா கையை கவனிங்க, உள்ளங்கையால் காதுகளை சிறிது நேரம் மூடிவிட்டு மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். ஒன் கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ஹேல் பண்ணி உள்ளே லாக் பண்ணி மறுபடியும் எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட்டு. இது இழுத்து விட்டுக்கட்டும். அடுத்தது காதை திருகுதல் வேண்டும். திருகுதல் வேண்டும். இப்படி திருகி விடணும். முன்னாடி பக்கம் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். அதாவது பாருங்கள், இந்த பெருவிரலும் ஆள்காட்டி விரல் மட்டும்தான் நீங்கள் இதை ஜாயின் பண்ணி செய்யணும். ஓகேயா? இப்படி திருகி விடுங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி திருகணும். இப்படி பின்பக்கமாக திருகணும். முன்னாடி திருகினதை சரி செய்யணும் இல்லையா? அதனால் பின்பக்கமாக திருகுதல் வேண்டும். ஓகேயா? அடுத்ததாக இப்படி தேய்த்தல் வேண்டும். பிறகு பின்பக்கமாகவும் தேய்த்தல் வேண்டும். காதுகளை உரச வேண்டும். ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி அப்படி லைட்டாக உரச வேண்டும். அப்படி இப்படி ஆன்டி கிளாக் வாய்ஸில் இப்படி முன்னம் பக்கமாக திருக வேண்டும். உள்ளங்கையில் தான் திருகணும். இந்த இடத்தில் தான் காதுகள் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த இடத்தில் தான் காதுகள் நீங்கள் வைத்து திருக வேண்டும். இப்படி திருக வேண்டும். ஓகேயா? திருகி விட்ட பிறகு கடைசியாக ஃபினிஷிங் பண்ணும்போது, முடிக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, காற்றை உள்ளடித்து நிப்பாட்டணும். உள்ளே காற்று உள்ளே போய் நிப்பாட்டும் பொழுது உங்களுக்கு சிறு விதமான வழிகள் ஏற்படும். காதில் உள்ள வெண்படலத்தில் போயிட்டு இந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது உள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது ரொம்ப நேரம் நீங்கள் லாக் பண்ணக்கூடாது. இப்படி அடைச்சி பிடிச்சி எடுத்துடணும். அடைச்சி பிடிச்சி எடுத்துடணும். இது ஒரு 5 கவுண்ட்ஸு செய்யணும். ஓகேயா? அதிகமான வேலை பளு இருக்குது. இந்த காதுக்கான யோகா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிரமப்படாமல் செய்ய வேண்டும். செவிடு காது என்பதே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யோகா நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், கண்ணை மூடிக்குங்க. அப்படியே எடுத்துருங்க. ஓகே, எடுத்துருங்க. லாக் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். லாக் பண்ணுங்கள்,
ரிலீஸ் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே. இவ்வளோதான். இது வந்து இந்த கன்னங்குழிக்கு வந்து வர்மக்கலைகள் எல்லாம் இருக்குது. அது அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவுல அதே மாரி வந்து காதுகளுக்கு இதுதான் முக்கியம். அது அது மட்டும் கிடையாது. முக்கியமான ஒரு பதிவை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படின்னு சொன்னா, இந்த பட்ஸ் வந்து தவிர்க்க வேண்டும். பட்ஸ் வந்து நெறைய நபர்கள் பட்ஸ் போட்டு அந்த காத நெறைய ஃபுல்லா வந்து துன்புறுத்துறீங்க. அது நல்லதுக்கு அல்ல என்பதை நான் இந்த காணொளியின் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உங்களுக்கு காதுல வந்து இந்த சோப்பு நிற ஷாம்பூ அந்த கழிவுகள் அந்த ஷாம்பூ போட்டு இது பண்ணுவாங்க. கழிவு எல்லாமே வந்து காதுகள்ல போயிடுச்சுன்னா, நெறைய எரிச்சல் கிளம்பும் நெறைய நபர்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆதி காலத்தில் செய்வது போன்று விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு, அதாவது வந்து காட்டன் கிளாத், ஒயிட் கிளாத்தா இருக்கணும். சிறிய குழந்தைகள்லாம் அந்த காலத்துல வந்து செஞ்சாங்க. அந்த மாரி அந்த விளக்கெண்ணெய் தொட்டு, காட்டன் கிளாத்ல தொட்டு அத வந்து கூர்மையாக செய்து, மெதுவாக நீங்க அந்த கிளாத்த வந்து உள்ள விட்டு, காதுல விட்டு வெளிய எடுக்கும் பொழுது, அந்த டர்ட்டி ஆகப்பட்டது வெளிய வந்துரும். ஓகேயா? நன்றி, வணக்கம்.